பார்ட்டில நீங்க இருக்கும்பொழுது, இந்த டீம் எல்லாம் அட்டாக் பண்ண வேணாம்ப்பா. ஏன்னா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா, போல்டா அட்டாக் டிஎம்கேவா இருந்தாலுமே, ஆளும் கட்சியா இருந்தாலுமே, அவங்க இந்த விஷயம் தவறா இருக்கு, இல்ல இந்த பிரச்சனைகள் இருக்குன்றத ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த போல்ட்னஸ் உங்ககிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, சில பார்ட்டிஸ் இந்த பார்ட்டிய பத்தி மட்டும் நீங்க பேச வேண்டாம், இவங்கள பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததா? அஃப்கோர்ஸ் தாவேக்கால அதிமுகவை பெரிய அளவில் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாஜகவையும் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேஜராக பாஜக அதிமுக வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. திமுக மட்டும்தான். அதை நான் ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக குண்டூசி போட்டால் கூட எழுதி வச்சுக்கோங்க. அது இன்டர்வியூவில் நீங்கள் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பேசுங்க. பண்ணணும். அதிமுக பெரிய அளவில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதிமுக, பாஜகவை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தலைமையில இருந்து வர இன்டர்வியூஸ்ல தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி உட்காரவங்களுக்கு வர ஒரு மேஜர் பாயிண்ட். அதிமுக, பாஜகவை விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுகவை ஒரு மாதிரி மேலோட்டமா விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு ம். சொல்லிடுவாங்க. இப்போ கூட தாவேகா தலைவர் அந்த பொள்ளாச்சி வழக்குலையும் ம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அவரோட ஆமா. அறிக்கையில காட்டிட்டு ம். இருப்பாரு. இந்த சைடு திமுக திமுக திமுகவா இருக்கும், அந்த சைடு அதிமுகவை காணவே காணாது. நீங்க ம். தேடுனீங்கன்னா அறிக்கையில அதிமுகங்கிற ஒண்ணே இருக்காது. ஓகே. ஸோ இப்பவுமே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அப்பவும் சாஃப்ட் கார்னர் ஸோ இருந்தது. அப்போ 2026ல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்க பார்த்த வரைக்கும்? கூட்டணி கூட்டணி அப்படிங்கும்போது, ஒரு கட்சிய நம்ம கூட்டணிக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா, அந்த கட்சினால ஒரு பர்ட்டிகுலர் ஓட்டு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த பெர்சன்டேஜ் பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம கட்சிக்கு வந்தா நமக்கு லாபம் அப்படிங்க. இங்க தாவேக்கால களத்துக்கே வரலையே தலைவர், எப்படி ஓட்டு காஸ்ட் ஆகும்? ஓட்டு காஸ்ட் ஆகுற பட்சத்துக்கு தான் இங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓகே. அஃப்கோர்ஸ் அதுல எந்த விதமான இதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவோட டைரக்ட் கூட்டணியில வந்துட்டு அதிமுகவும், இன்டைரக்ட் கூட்டணியில டிவிகே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை.